ஜெபம். ஏசப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை தருவேன் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. கிருபையை தாங்க, மெய் சமாதானத்தை தாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக காண செய்கிறவரே உமக்கு நன்றி ஏசப்பா. கடந்த 2 மாதம் நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்தீர். நன்றி ஏசப்பா. இனி வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சுவிசேஷ பணிகளில் கிராமங்கள் பட்டணங்கள் முழுவதும் பரப்பும்படியாக அறிவிக்கும்படியாக உம்முடைய ஜனங்களை அனுப்புங்கப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவிகள் யாரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. பாவிகளை வா என்று அணைக்கிற தேவன். உம்முடைய செயல்கள் கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்கப்பா. பொய் உதடுகளை அகற்றுங்க ஏசப்பா. பொய் பேசி தப்பிக்கொள்கிறவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் பொய் உரையாத தேவன். உமை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஜேடிகே டிவியில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அம்மா ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அந்த தபசு நாட்களிலும் குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. டிவியில் வேலை பார்க்குற பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஜேடிகே டிவியில் அநேக தேவ ஊழியர்கள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது, அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது அநேக சாட்சிகள் வந்து ஆண்டவரே சேருகிறது ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் தகப்பனே, எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. எங்களை மறவாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காடாய் நிலையான சந்தோ போவேனில் கர்த்தாவின் மண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தீர். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்
கர்த்தரிசுநாதா ஜீவனுனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டாடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. நாம் பாவ சேற்றிலே சிக்கி பலவிதமான தேவைகளினாலே தங்களை தாங்கள் வருந்திக் கொண்டு மனதில் சமாதானம் இழந்து தவிக்கும் அனைவருக்கும் கர்த்தர் மெய் சமாதானத்தையும் இரட்சிப்பையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நம் விரும்பின நண்பர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சந்தோஷமும் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். துன்பம் துயரமும் நிறைந்த இந்த வாழ்வில் நமது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தரும் ஆண்டவருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டி இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் இருப்பதாக. பாவம் நம்மை மேற்கொள்ளவோ ஆளவோ முடியாது. ஏனென்றால் நம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள். அநேகர் பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெற்றாலும் அதில் இருந்து விடுதலை பெறாமல் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகிறார்கள். பாவம் நம்மை ஆளுகை செய்யவிடக்கூடாது. அதற்காக பாவத்தை நமக்கு அடிமைப்படுத்தி வெற்றியுடன் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் என்றால் கொலை, திருடு, விபச்சாரம் மற்றும் மது பழக்கம் போன்றவைதான் என்று பெரும்பாலோர் நினைக்கிறார்கள். அவிசுவாசிகளும் இவற்றை செய்யாமல் இருக்கிறார்களே, அவர்களும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் என்ன? கர்த்தர் நம்மை படைத்தபோது நமக்கு எந்த உடையும் கொடுக்கவில்லை. அவருடைய மகிமையே நமக்கு மூடி இருந்தது. மனிதன் பாவம் செய்த போது அவன் மிகுந்த தேவனுடைய மகிமையை விலக்கிவிட்டது. ஆகவே தேவனுடைய மகிமை இல்லாமல் வாழும் வாழ்க்கையே பாவம் எனப்படுகிறது. நாம் அனுதினமும் தேவ மகிமையினால் நிறைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தார். செம்மையும் உண்மையுமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேவ இரக்கமும் மன உருக்கமும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் எந்த அளவுக்கு குறைபட்டு இருக்கிறோம் என்பது தெரியும். அதன்படி பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4 தேவன் படைத்ததெல்லாம் நன்மையானதே. பணம் நமக்கு தேவைதான், ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. ஆகவே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. உணவு நல்லதுதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது கெட்டதாகி விடும். அசுத்தமானது பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி வழிவகுக்கிறது. தேவன் படைத்தது எல்லாம் நன்மைக்கே. பாவம் அன்புக்கு எதிர்மறையானது. அக்கிரமம் மிகுதியாவதில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது முதலாம் பிரதான கற்பனை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது 2ஆம் கற்பனை. இக்கற்பனைகளுக்குள் தேவனுடைய எல்லா பிரமாணங்களும்
ஒருவர் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களுக்கு ஒரு தீங்கு செய்ய மாட்டீர்கள். பாவம் சுயநலமானது. தேவன் மனிதனை படைத்த பின்பு இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசித்தால் சாகவே சாவாய் என்றார். ஆனால் மனிதர்கள் சுயநலத்தினால் அந்த கனியை புசித்தார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள். நம்மில் சுயம் ஆளுகை செய்யும் பொழுது தேவ மகிமையை இழக்க நேரிடுவோம். கசப்பு வைராக்கியம் நமக்கு இருந்தால் சகல பாவமும் நமக்குள்ளே வேர்விடும். யோவான் 16:9 படி அவிவிசுவாசம் பாவமாகிறது. தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பல சமயங்களில் நாம் விசுவாசிப்பது இல்லை. ஏற்ற காலத்தில் தேவன் செய்வார் என்று விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் இருப்பது இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் பிரச்சனைகளுக்கு பதில் தருகிறார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம். தேவனை விசுவாசிக்கும் பொழுது பாவத்தை விட்டு விலகுவோம். பாவத்தின் விளைவு என்றால் ரோமர் 7:14-15 படி பிறக்கும் போதே பாவம் நமக்குள் வந்து விடுகிறது. நம்மில் அநேகர் கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் அதைத்தான் செய்கிறோம். நமக்குள் பாவம் என்ற பிரமாணம் உள்ளது. அதனால் நாம் செய்யக்கூடாது என்று நினைப்பதையே செய்கிறோம். ஏசாயா 59:2 படி தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் ஐக்கியத்தை உடைத்து தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து உங்கள் அக்கிரமமே சர்வலோகத்தின் பாவமும் சிலுவையில் கர்த்தராகிய இயேசுவின் மீது சுமர்த்தப்பட்ட போது தேவனுடைய முகம் அவருக்கும் மறைக்கப்பட்டது. பாவம் செய்யும் போதெல்லாம் நமக்குள் இருக்கும் சந்தோஷம் போய்விடுகிறது. அதற்கு பதிலாக பயமும் குற்ற உணர்வும் சூழ்ந்து கொள்கின்றன. பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். மறைவாக செய்கிற பாவம் ஒரு நாள் வெளியாகிவிடும். நம் பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32:23 பாவம் தேவனோடு உள்ள தொடர்பை அறுத்துவிடும். பாவம் நம் வாழ்க்கையில் பயங்கரமான அழிவை கொண்டு வரும். பாவம் விதையை போன்றது. அதை நாம் விதைத்தால் நிச்சயம் அதன் பலனை அறுப்போம். நம் பாவங்களை தேவன் விசாரிப்பார். பாவம் செய்யும் பொழுது பரவசமாக இருக்கும், ஆனால் முடிவில் அது அழிவை கொண்டு வரும். நம்முடைய பாவங்களைத்தான் இயேசு சிலுவையில் அறையும் அளவிற்கு கொண்டு சென்றுவிட்டது. பாவம் செய்யும் பொழுது நம்முடைய சமாதானம் சந்தோஷம் செத்து விடுகின்றன. ஏதோ ஒரு பாவம் நம்மை சுற்றி வந்து கொண்டு இருக்கலாம். அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமென்று விரும்புகிறோம். இயேசுவே அதற்கு ஒரே வழியாக இருக்கிறார். நம் பாவங்கள் அனைத்திற்கும் இயேசு சிலுவையில் மரித்து நம்மை மீட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் நம் சிந்தனைகளில் மாற்றம் வர வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு தம் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி நமக்குள் நம்முடைய சாயலை மீண்டும் உருவாக்குவார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கிறார். சத்துருவாகிய சாத்தான் நம்மை பாவம் செய்ய வைத்து மரணத்துக்குள் ஆக்குவான். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு அதற்கு இடம் கொடாமல் பாவத்தை ஜெயித்து வாழ வேண்டும். பாவத்தின் மேல் நமக்கு வெற்றி கொடுக்கத்தான் கர்த்தராகிய இயேசு முக்கியமாக பூமிக்கு வந்தார். நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார், சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சோதனையை மேற்கொண்டு ஜெயம் பெற்றது போல நாமும் ஜெயம் பெற அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய நாமத்தில் உள்ளது. மத்தேயு 3:10 படி ஒரு மரத்தின் வேர் வெட்டப்படுமானால் அது கனி கொடுக்க முடியாது. அதுபோல பாவத்தின் கனிகள் அநேகம் இருக்கின்றன. கோபம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், வருத்தம்,
கவலை, பொய் போன்ற பாவத்தின் பலவிதமான கனிகள் வெளியே தெரிகின்றன. இவற்றிற்கு காரணம் வேரில் பாவம் இருப்பதே. தவறான வேர் இருந்தால் தவறான கனிகள் வரும். ஆகவே அந்த தவறான வேர்களை அழிக்க வேண்டும். பாவத்தின் வேர் மனிதனுடைய சுயத்தில் இருந்து வருகிறது. சுயம் என்பது தன்னையே சார்ந்தது. தன்னை பற்றி மட்டுமே யோசித்து எல்லாவற்றையும் செய்வதற்கும் சுயம் என்னும் பாவத்தின் வேர் அழிக்கப்பட வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12:29 இளைய குமாரன் சுயமாக செயல்பட்டதால் தகப்பனுடைய ஆஸ்தியில் வரும் தன் பங்கை இழந்தான். எனக்கு வேண்டும் என்ற சுயத்தின் ஆசை அவனை ஆளுகை செய்தது. மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தால் அவனுக்குள்ளும் சுயம் மேலாகி நின்றது. காணாமல் போன சகோதரன் வந்து விட்டானே என்று சந்தோஷம் அவனுக்கு இல்லை. அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்திக்காகவோ அவனுடன் தங்கி இருந்தது போல தெரிகிறது. தகப்பன் எனக்குரியது எல்லாம் உனக்குத்தான் என்று சொன்னாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. சுயம் நம் கண்களை மறைத்து விடுகிறது. சபைக்கு தவறாமல் வந்து கர்த்தரை ஆராதிப்பவர்களும் எனக்கு காரியம் நடக்கவில்லையே, மற்றவர்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்கிறதே என்று சுயமாக யோசிக்கிறார்கள். அப்படி அல்ல. நாம் கர்த்தர் பாரபட்சம் மற்றவர். நமக்கு குறித்திருக்கிற நேரத்தில் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாவம் நம்மை சுற்றிலும் இருக்கும். அது நம்மை ஈர்ப்பதற்காகவும் இருக்கிறது. ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்த கனியால் ஈர்க்கப்பட்டு பாவம் செய்தாள். பாவத்தின் வல்லமை நம்மை இழந்து வைத்திருக்குமானால் அதை எதிர்த்து நின்று இயேசுவின் பக்கம் திரும்பும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்து விடுவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அனுதினம் அவரிடம் வந்து அவர் கொடுக்கும் விடுதலையையும் பரிசுத்தத்தையும் பெற்று அனுபவிப்போம். ஆதாம் பாவம் செய்த போது 3 காரியங்களை செய்தான். முதலாவது, அவன் அத்தி இலைகளை தைத்து தன் பாவங்களை மூடினான். இரண்டாவது, தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டான். மூன்றாவது, மனைவியாகிய ஏவாள்தான் பாவத்திற்கு காரணம் என்று குறை கூறினான். நாம் பாவம் செய்தால் அதை மறைக்காமல் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் கூறுகிறது. அதே சமயம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் மனம் திரும்ப வேண்டுமானால் முதலாவது நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த படிக்கு சென்று கர்த்தரிடம் பாவத்தை அறிக்கையிட முடியும். கர்த்தர் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவராக நம்மை கழுவி சுத்திகரிப்பார். அதன் பின் நம் தேவனோடு ஒப்புரவாகி லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 43 இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன் தான் செய்த பாவங்களை உணராமல் என்னை இரட்சித்து உம்மையும் இரட்சித்து கொள்ளும் என்று இயேசுவை நிந்தித்தான். ஆனால் மற்றொரு கள்ளனோ தன் பாவ நிலையை உணர்ந்து கடைசி நிமிடத்தில் இயேசுவிடம் தன்னை தாழ்த்தி அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்த்தி உண்மையான மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே கர்த்தர் நம்மை மன்னிப்பார். அந்த கள்ளன் ஒரு நன்மையும் செய்யவில்லை. அநேகர் அதிக நன்மைகள் செய்வதால் பரலோகத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தன் நிலையை ஒருவன் உணரும் போதுதான் கர்த்தர் அவனை பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தேவன் மோசேயை அனுப்பிய போது மோசே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடம் நாங்கள் சென்று கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடி பலியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும், எங்களை விடு என்று சொன்னான். அதற்கு பார்வோன் எகிப்திலேயே இருந்து ஆராதியுங்கள் என்று சொன்னான். அநேகர் இன்று உலகம் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் தேவனை மறந்து உலகம், குடும்பம், வேலை என்று ஓடிக்கொண்டே இருப்போமா? தேவன் சில அடையாளங்களை நமக்கு அனுப்பி தம் மீது நம் கவனத்தை திருப்புவார்.
யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்திற்கு இரட்சகர் என்று அர்த்தம். வானத்தின் கீழே பூமியின் மேலே இரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. பாவத்தில் இருந்து இரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இம்மானுவேலாக பிறந்தார். பாவத்தில் இருந்தும் பயங்கரமான தீமைகளில் இருந்தும் நம்மை இரட்சிக்க வல்லது யெகோவா என்னும் நாமமே. மிகுந்த வேதனையுடன் சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து ஆராதித்த பொழுது அவர்கள் கைகளில் உள்ள கட்டுகள் கழண்டது. மீனின் வயிற்றில் இருந்து யோனா தேவனை துதித்த பொழுது கர்த்தர் மீனின் வாயை திறந்து யோனாவை வெளியே விடச் செய்தார். நம் விடுதலை பெற கர்த்தரை ஆராதிப்பது மிகவும் அவசியம். பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் துதிப்பார்கள். துதி அவர்களுடைய வாயில் இருக்கும். அந்தகார இருளில் உள்ள மக்கள் சந்திக்கப்பட நம் வீட்டில் ஆராதனை இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரு குமாரனை பலியிடச் சென்றபோது அவன் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். விலையேற பெற்ற தன் தகப்பன் தன் ஒரே மகனை பலி கொடுக்க சென்றதை கர்த்தருக்கு ஆராதனையாக கருதினான். பரலோகத்தில் எப்போதுமே ஆராதனை இருப்பதை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் தாழ விழுந்து தங்கள் கிரீடங்களை அவர் பாதத்தில் வைத்து அவரை ஆராதிக்கிறார்கள். உங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் அவருக்கு முன்பாக கழற்றி வைப்பதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். முறுமுறுப்பு என்கிற பயங்கரமான பாவம் அன்று முதல் இன்று வரை அநேகரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் முழுவதும் மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள். ஒருமுறை அப்படி முறுமுறுத்த பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மூலம் வாதையை அனுப்பினார். அநேகர் அதனால் மரித்தார்கள். முறுமுறுப்பு கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது. முறுமுறுப்பை தவிர்க்க தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள். தேவனே வாதையை அனுப்பின போது மோசேயும் ஆரோனும் வாதை நீங்கும்படி முதலாவது தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். வாதை நீங்க தாழ்மை வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அடுத்ததாக அந்த வாதையில் இருந்து ஜனங்களை தப்புவிக்க இரக்கமுள்ள தேவன் தாமே ஒரு வழியை சொன்னார். அவர் சொன்னபடி மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர்த்தின போது அதை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். அதுபோல இந்த கடைசி நாட்களில் தேவகுமாரன் சிலுவையில் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் தேவன் வாதையை நிறுத்துவார். வனாந்தரத்தில் இன்னொரு முறை வாதை நேர்ந்தபோது ஆரோன் தன் தூப கலசத்தை எடுத்து கொண்டு செத்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்றார். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நீங்க பரிந்து பேசி ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் தேவைப்படுகிறது. பரலோகத்திலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் அடங்கிய தூப கலசம் எந்நேரமும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. ஜெபம்தான் கர்த்தர் வாதையை நிறுத்துவதற்கும் வாதை நிவிர்த்தி செய்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே வழி. நம் வீடுகளிலும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். எண்ணாகமம் 25:8 படி இஸ்ரவேலர்கள் வானத்தில் இருந்தபோது ஆசரிப்பு கூடாரத்தில் கூட பாவம் இருந்தது. அதுவும் இச்சையின் பாவம். மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 பேர் அங்கு துணிந்து பாவம் செய்கிறார்கள். பக்தி வைராக்கியமுள்ள பினகாஸ் சபை நடுவே எழுந்து ஈட்டியை எடுத்து அவர்கள் பின்னாலே சென்று அவர்களை குத்தி போட்டான். அவன் சபை நடுவே நடந்த அசுத்தத்தை
குத்தினான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அநேகர் இச்சையின் பாவங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். கண்களின் இச்சை பாவங்களை வைராக்கியத்துடன் அகற்ற முற்பட வேண்டும். தேவனுடைய கிருபை இருக்குமானால் நிச்சயம் பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். கடந்த கால பாவங்களில் இருந்து நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்போமானால் சிலுவையின் இரத்தம் நிச்சயம் நம் பாவங்களை மன்னிக்கும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டை வந்து கேட்கும் பொழுது தேவன் தம் கிருபையையும் ஆவியையும் அருளி நம்மை விடுவிப்பார். பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்தான் கிறிஸ்துவத்தின் வல்லமையும் மகிமையும் உள்ள ஒரு அனுபவம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் பிரசங்கிக்கிறதும் விசுவாசிக்கிறதும் விருதா. நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் போதும். சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவர் தோற்றுவிட்டது போல இருந்தது. ஆனால் 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு கூட எழும்பிய போது அவர் வெற்றி சிறந்த ராஜா எல்லாருக்கும் விளங்கியது. கர்த்தர் ஒரு நாளும் தோற்று போகிறவர் அல்ல. வேதத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக வருகிறார் என்று பார்க்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததற்கான சாட்சி என்னவென்றால், இயேசுவை பின்பற்றின 12 சீஷர்களில் 11 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவர்கள் தங்கள் ஜீவனையும் அருமையாக கருதாமல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக நின்றதால்தான் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. தோமா இந்தியாவுக்கு வந்து சென்னையில் உள்ள சின்ன மலையில் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று அறிவிக்கிறோம். அவர் முதலில் கேரளாவுக்கு சென்று ஊழியம் செய்ததற்கு சாட்சியாக இன்றும் அவரை பின்பற்றும் ரோமா சபையினர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில் அவர் 7 சபைகளை கட்டி எழுப்பினார். உலகத்தில் வந்த அத்தனை தலைவர்களுடைய கல்லறையும் மூடப்பட்டு இருக்கையில் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்து இருக்கிறது. அதுவும் அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு சாட்சியாக அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று சபை எந்த சூழ்நிலையை கடந்து சென்றாலும் சபையை ஒருவனும் ஒரு காலும் அழிக்க முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சபை ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை நம்பாமல் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்ததை கண்ட அவர்கள் அவர்களுடைய சாட்சிகளாக மாறினார்கள். இறுதியாக உயிர்த்தெழுந்த கர்த்தர் சவுல் என்னும் ஒரு கடுமையான மனிதனை சந்தித்து தம் உயிரோடு இருப்பதை அவனுக்கு தெளிவுபடுத்தி அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடே எழுந்தார் என்பதை, இந்த பூலோகத்தை அவர் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார் என்பதன் மூலம் விளங்க பண்ணினார். அவர் பூமியில் குடியிருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை நியமித்து எப்படி ஆகிலும் தேவன் இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தில் எல்லாம் உண்டானது என்றும் மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான் என்றும் கூறியதை, இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டவன். உங்களுக்குள் இருக்கிற சுவாசமும் ஜீவனும் இரத்தமும் அவரால் உண்டாயின. அருமையாக சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தையும் மனிதனையும் பிசாசு நாசமாக்கினான். மனிதன் தேவ சமூகத்தை விட்டு தொலைந்து போனான். தேவ பிரசன்னம் அவனுக்குள் காணப்படாமல் போயிற்று. அவனை மீட்டெடுக்க சித்தம் கொண்ட கர்த்தர் எல்லாரையும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ளவர்களுக்கு கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய கட்டளையை மீறிய போது அவனுடைய ஆவி மரித்து ஆவியில் செத்து போய் இருந்த மனிதனை உயிர்ப்பிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடே எழுந்தார். இயேசு
கிறிஸ்துவையும் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் அருளும் மீட்பும் சொந்தமாகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களின் ஆவி மறுபடியும் உயிரடைகிறது. இதை போன்ற அற்புதத்தை இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் எதிலேயும் காண முடியாது. இந்த உண்மை தெய்வத்துடன் தொடர்பு இன்றி நம் ஆவி மரித்திருக்கும். ஆனால் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற அந்த மீட்பின் ஆவியை இன்றே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பின் வல்லமையோடு உங்களுக்குள் மீட்பின் வல்லமையும் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.